மெமோரியல் மெடிடேஷன் நினைவு கூறுதலின் தியானங்கள் என்ற புத்தகத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவி என்னும் தலைப்பின் கீழாக ரீபிரிண்ட் 41:64. ஆதார வசனம் யோவான் 16 4 முதல் 15 வரை. அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பொன்னான வசனம் யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நமது கர்த்தர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் கெத்செமனேக்கு போகின்ற வழியில் நாம் இப்பாடத்தில் பார்க்கவிருக்கிற காரியங்களை தம்முடைய சீசர்களுக்கு கூறினார். தம்முடைய சீசர்களாக அவர்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்றும், தமக்கும் மற்றும் சகோதரர்களுக்கும் காண்பிக்கும் உண்மையின் நிமித்தம் அவர்கள் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு துன்புறுத்தப்பட்டு நிந்திக்கப்படுவார்கள் என்றும் கர்த்தர் அவர்களுக்கு கூறினார். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. யோவான் 16:4. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் கூறி அவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டியவைகள் அனைத்தையும் குறித்து தாம் அவர்களுக்கு கூறவில்லை என்று தெரிவித்தார். 12. இப்படியாகவே கர்த்தருடைய சீசர்களாகும் அனைவரின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. அந்தந்த நேரத்தில் ஓர் அடி எடுத்து வைப்பதற்கு போதுமான வெளிச்சத்தை பார்க்கின்றனர். ஆனால் எதிர்காலத்தில் வரும் சோதனைகள் மற்றும் சிரமங்களானது இவைகளின் நிமித்தம் அவர்கள் அமிழ்த்தப்பட்டு போகாதபடிக்கு கிருபையாக மறைத்து வைக்கப்படுகின்றது. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இப்படி செய்வதென்பது சீசர்களுடைய சித்தங்களுக்கு எதிராக சீசர்களை ஏதோ ஒன்றை செய்ய வைப்பதற்கென அவர்களை வசீகரிப்பதாகவும் ஏமாற்று சதி பண்ணுவதற்காகவும் இல்லை. ஆரம்பத்திலேயே நாம் நமது சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வரவில்லை எனில் நாம் அவருடைய சீசர்களாய் இருக்க முடியாது என்று நமக்கு உறுதியாய் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு அடியை நாம் உண்மையுடனும் நேர்மையுடனும் எடுத்து வைத்திருப்போமேயானால் இது தொடர்பாக வரப்போகின்ற உபத்திரவங்களுடைய விவரம் தெரியாமல் இருந்தாலும் பல சிரமங்கள் இருப்பதை நாம் காண்போம். ஒருவேளை நமக்கு எதிர்காலத்தில் வரும் சோதனைகளை நாம் அறிந்து கொள்வோமானால் நாம் மிகவும் அமிழ்த்தப்பட்டு விடுவோம். காரணம், ஆரம்பத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் மற்றும் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக
சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்ற நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகள் மற்றும் வாக்குத்தத்தங்களின் அர்த்தத்தை நாம் குறைவாகவே புரிந்து கொண்டிருப்பவர்களாகவே காணப்படுவோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய ஜனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போது இந்த வாக்குத்தத்தங்கள் உண்மையாய் இருப்பதை காண்பார்கள். தாங்கள் நிலைநிறுத்தப்படுவதை உணர்வார்கள். தங்களால் தாங்கிக் கொள்ள முடிகின்றவைகளே தங்களுக்கு இருக்கின்றது என்பதை உணர்வார்கள். மற்றும் கடந்து வந்த பாதையில் முன்காலங்களில் வந்ததை காட்டிலும் தங்களுடைய சோதனைகள் கடுமையானதாக இருப்பினும் இவைகள் கிருபையிலும் அறிவிலும் உள்ள வளர்ச்சியின் காரணமாக ஜெயங்கொள்ளப்படலாம் என்றும் உணர்வார்கள். கர்த்தர் தம்முடைய சொல்லர்த்தமான கூட இருத்தல் இல்லாத நாட்களில் தம்முடைய துன்புறுத்தப்படும் பின்னடியார்களுக்கு ஒரு வல்லமையின் மூலம் தம்முடைய உதவியை அளிக்கக்கூடிய காரியமானது அவர்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தது. அவர்கள் பொருட்டு ஆண்டவர் தாம் செயல்படுத்தும் வல்லமையை, செல்வாக்கை பரிசுத்த ஆவி என்று, தேவனுடைய ஆவி என்று, கிறிஸ்துவனுடைய ஆவி என்று அழைப்பதன் மூலம் விஷயத்தை தெரிவுபடுத்துகின்றார். சீசர்கள் மீது செயல்படுத்தப்பட போகின்றதான செல்வாக்கானது ஆறுதல் படுத்துகின்றதாயும் தாங்கி நிலைநிறுத்துகின்றதாயும் இருக்கப் போவதினால் இந்த வல்லமையை அல்லது ஆவியை கர்த்தர் ஒரு தேற்றரவாளனாக தாங்கி நிறுத்துபவராக, ஒரு உதவியாளராக கூறினார். அவர்களை நடத்துவதற்கென்று வேறொரு நபரை அனுப்புவதாக கர்த்தர் கூறவில்லை. அவரை காட்டிலும் வேறெந்த ஒரு நபராலும் அவர்களை சிறப்பாக நடத்த முடியாது. அவர் அனுப்பப் போவது ஒரு ஆவி, ஒரு செல்வாக்கு, ஒரு வல்லமையே ஆகும். மேலும் இந்த ஆவி பிதாவையும் தம்மையும் முழுமையாக அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதன் வாயிலாக அவர்கள் பிதாவுடன் உறவையும் குமாரனுடன் உறவையும் பெற்றிருப்பார்கள். பிதாவும் குமாரனும் ஆண்பாலில் கூறப்படுகிறது போன்று இந்த பரிசுத்த ஆவியும் கூட ஆண்பாலில் பேசப்படுகின்றது. சப்ஹெட்டிங்: பரிசுத்த திருத்துவம். இருண்ட யுகங்களினுடைய காலப்பகுதியில் அநேக குழப்பமான கருத்துக்கள் நிலவியிருந்தது மற்றும் வேத வாக்கியங்களுடைய தெளிவான போதனைகளும் மறைந்து போயிருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் வேதாகமம் மிக குறைவாகவே பயன்படுத்தப்பட்டது அல்லது பயன்படுத்தப்படவில்லை. அப்போஸ்தலர் மரபு வம்சாவளி எனும் உபதேசத்தின் கீழ் கண்காணிகள் அப்போஸ்தலர்களுக்கு சமமானவர்களாக கருதப்பட்டனர். ஆகவே இவர்கள் ஆலோசனை குழுவில் கூடும்போது ஒரு உபதேசம் பற்றின விஷயத்தில் இவர்களது முடிவு அல்லது வாக்களிப்பானது அப்போஸ்தலர்களுடைய முடிவு என அதிகாரப்பூர்வமானதென ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நமது கர்த்தர் 12 அப்போஸ்தலர்களை தான் தேர்ந்தெடுத்தார் என்பதும், அந்த 12 பேருக்கு பின்னர் வருபவர்கள் எவர்களையும் குறித்தும் கர்த்தர் பேசவில்லை என்பதும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12 அஸ்திபாரங்களை மாத்திரம் கொண்டுள்ள புதிய எருசலேமை குறித்தும், அந்த 12 அஸ்திபாரங்களில் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் காணப்படுவதை குறித்தும் கூறினதின் வாயிலாக இந்த 12 பேருக்கு பின் வேறு அப்போஸ்தலர்கள் இல்லை என தெரிவித்துள்ளார் என்பதும் கவனிக்க தவறப்பட்டது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப கட்டத்தில் சபை மீதான கிரேக்க தத்துவத்தின் செல்வாக்கானது குறிப்பிடத்தக்க நிலையில் காணப்பட்டது மற்றும் பல்வேறு தப்பறைகளும் பிரபலமாய் காணப்பட்டது. இவைகளில் ஒன்று விசேஷமாக நமது கர்த்தரை கிரேக்க தத்துவ ஞானிகளுடன், சாக்ரட்டிஸ் உடனும் புளோட்டோவுடனும் சரிசமமாக வைத்துவிட்டு நமது கர்த்தருடைய விசேஷித்த பிறப்பையும் அவர் மனிதனாக வருவதற்கு முன்னதாகவே காணப்பட்டார் என்பதையும் மறுப்பதாகவும் இருந்தது. இந்த தப்பறைகளுக்கு எதிர்த்து போராடும் வண்ணமாக கர்த்தருக்கு உண்மையாய் காணப்பட்ட சிலர் எதிர்முனைக்கு சென்று இயேசுவினுடைய சொந்த வார்த்தைகளுக்கு எதிராக அவரை பிதாவுக்கு சரிசமமாக்கினார்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அடுத்ததாக பரிசுத்த ஆவி தொடர்பாக வாக்குவாதம் எழும்பிற்று. பின்னர் இயேசுவின் விஷயத்தில் எதிர்முனைக்கு சென்றவர்கள் 3 கடவுள்கள் இருக்கின்றார்கள் என்றும், அவர்கள் பிதா மற்றும் குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவி என்றும், இவர்கள் மூவரும் வல்லமையிலும் மகிமையிலும் சரிசமமானவர்கள் என்றும் தெரிவித்தனர்.
இவர்கள் மூவரும் சரிசமமான ஆற்றல் உள்ள வெவ்வேறு நபர்களாய் இருக்கின்றார்கள் என்று வினோதமாய் கூறிக்கொண்டிருக்கும் போதே அடுத்ததாக இவர்கள் நபரிலும் ஒன்றாக இருக்கின்றனர் என்று கூறப்பட்டது. இப்படிப்பட்ட வேத வாக்கியங்கள் தெரிவிக்காததும் காரண காரியத்துக்கு உட்படாததுமான கருத்தானது அதற்கே ஆதரவு அளித்திட முடியாது. ஆகவே இக்கருத்தை உடையவர்கள் பல்வேறு விதமான திருக்குமறுக்கான வாதங்களுக்குள் வழிநடத்தப்பட்டுள்ளனர். சில சமயம் இவர்களில் சிலர் ஒரு நபரில் உண்மையில் 3 கடவுள்கள் இருப்பதாக கூறுகின்றனர். இன்னும் சிலர் ஒரு கடவுளில் மேலும் இந்த பொருளற்ற சொற்களுக்கு இவர்கள் விளக்கம் கொடுக்க முடியாததினால் தவறையும் மூட நம்பிக்கையையும் மூடி மறைப்பதற்கு வழக்கமாக பயன்படும் இரகசியம் என்னும் வார்த்தையை கூறிவிடுகின்றனர். திருத்துவம் பற்றின காரியமானது அவர்களும் சரி மற்றவர்களும் சரி புரிந்து கொள்வதற்கு மிகவும் இரகசியமானதாக மறைப்பொருளாக இருக்கின்றது என்று நம்மிடம் கூறுகின்றனர். ஒருவேளை இது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் அவர்கள் அதை விவாதிக்க கூடாது என்பது உண்மைதான். ஆனால் அதற்கென்று இதை புரிந்து கொள்பவர்கள், அதாவது திருத்துவம் பற்றின முழு இரகசியமும் சொந்த கற்பனை என்பதை மிக தெளிவாய் காண்பவர்கள், அதாவது இவ்விஷயம் தொடர்பான வேதாகமத்தின் போதனையானது மிக தெளிவாயும் எளிமையாயும் இசைவாயும் திருப்திகரமாயும் இருப்பதை காண்பவர்கள் விவாதிப்பதிலிருந்து தடுக்கப்படக்கூடாது. தேவனை பற்றி அப்போஸ்தலர் கூறும்போது ஒரே ஒரு ஜீவனுள்ள உண்மையான தேவன் இருக்கின்றார் என்று கூறுகின்றாரே ஒழிய 3 என்று கூறவில்லை. இந்த ஜீவனுள்ள மற்றும் உண்மையுள்ள ஒரே தேவனை பிதா என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கின்றார் என்றும் அப்போஸ்தலர் கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 8:6. மேலும் கர்த்தர் இயேசுவை பிதா உயர்வாக உயர்த்தினார் என்றும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார் என்றும் பிதாவை கனம் பண்ணுவது போன்று அனைவரும் குமாரனையும் கனம் பண்ணும்படி செய்தருளினார் என்றும் இதே அப்போஸ்தலர் தெரிவிக்கின்றார். பிலிப்பியர் 2:9 மற்றும் 10, யோவான் 5:23. அப்படியென்றால் 2 நபர்கள் இருக்கின்றார்கள். இல்லையேல் வேறெந்த விதத்திலும் ஒருவர் மற்றொருவரை உயர்த்தி கனப்படுத்த முடியாது. பிதாவை போன்று குமாரன் கனப்படுத்தப்பட்டதானது வேறு வேத வாக்கியங்களினால் காட்டப்படுகின்றது. அதாவது இப்பொழுது இயேசு திவ்ய சுபாவத்தில் பங்கடைந்தவராக இருக்கின்றார் மற்றும் தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவருடைய சொந்த ஜீவனை ஒப்பு கொடுத்து மனுக்குலத்தை மீட்கும்படிக்கு உலகத்திற்கு வந்ததின் வாயிலாக பிதாவின் சித்தத்திற்கு அவர் காட்டின கீழ்ப்படிதலுக்கு பரிசாக அவர் தூதர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார் என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றது. நாம் ஏற்கனவே யோவான் 1:1 பார்த்திருக்கின்றபடி நமது கர்த்தர் உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாக மற்றும் பிதாவின் பிரதிநிதியாகிய அவரால் உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாக அவர் லோகோஸாக, வார்த்தையாக, யெகோவா தேவனின் செய்தியாளராக இருந்தார் மற்றும் ஒரு தேவனாகவும் வல்லமையுள்ளவராகவும் தேவ தூதர்களுக்கு மேலானவராகவும் இருந்தார் மற்றும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பிதாவையும் குமாரனையும் பற்றி கூறுகையில் அவர்கள் இருவரையும் தனித்தனி நபர்கள் என்று அப்போஸ்தலர் தெரிவிக்கையில் அவர் பரிசுத்த ஆவியை இன்னொரு தேவன் என்றோ அல்லது தேவனுடைய 3வது பாகம் என்றோ குறிப்பிடாதது கவனிக்கப்பட வேண்டும். இன்னுமாக அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியை புறக்கணிக்கவும் இல்லை. அவருடைய நிருபங்கள் எங்கும் இந்த பரிசுத்த ஆவியை பிதாவுடைய ஆவி என்றும் குமாரனுடைய ஆவி என்றும் சபைக்கு பிதாவையும் குமாரனையும் அடையாளப்படுத்துகின்றதாய் காணப்படுகின்றது என்றும் குறிப்பிடுகின்றார். தேவன் ஆவியாய் இருக்கின்றார் என்பதை வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவி ஒரு ஆவிக்குரிய ஜீவி என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக ஆவி என்னும் வார்த்தையானது ஒரு ஜீவியின் ஆவியை, அதாவது ஒரு நபரிடத்திலிருந்து வெளிப்படும் வல்லமையை, செல்வாக்கை, சித்தத்தை, நோக்கத்தை, பலத்தை குறிக்கின்றதாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவி என்பது பிதா மற்றும் குமாரனிடத்திலிருந்து வெளிப்படும் செல்வாக்கு அல்லது வல்லமை ஆகும். மேலும் அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசிகள் அடங்கிய சபையினிடத்திலான இந்த செல்வாக்கு அல்லது வல்லமையானது இவர்களுடன் ஒன்று சேர்பவர்களிடத்திலும் செயல்படுகின்றதாய் இருக்கின்றது. இது எப்பொழுதும் நல்லதும்
பரிசுத்தமானதுமான ஆவி அல்லது செல்வாக்காக இருக்கின்றது. ஆகவே இது உலகத்தின் ஆவியிலிருந்தும் உலகத்தின் மனப்பான்மையிலிருந்தும் உலகத்தின் செல்வாக்கிலும் இருந்தும் பாவத்தின் ஆவியிலிருந்தும் அந்தி கிறிஸ்து முதலானவைகளின் ஆவியிலிருந்தும் வேறுபட்டதாய் இருக்கின்றது. சப்ஹெட்டிங்: பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. துக்கத்துடனும் திகைப்புடனும் குழப்பத்துடனும் காணப்பட்டிருந்த தம்முடைய சீசர்களிடம் நமது கர்த்தர் கனிவுடன் நிதானமாய் தம்மை அனுப்பி வைத்த பிதாவினிடத்திற்கு தாம் திரும்பி செல்வதை குறித்து கூறினார். எங்கே போகிறார் என்று அவர்கள் கேட்கவில்லை. காரணம், அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தார் என்பதும் தம்மை அனுப்பின பிதாவினிடத்திற்கு அவர் திரும்ப போவார் என்பதுமான அவருடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பினார்கள். ஆனால் துக்கம் அவருடைய இருதயங்களை நிரப்பிற்று. தங்களுடன் கூட கர்த்தர் இல்லாமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவேளை கர்த்தர் போய்விடுவாரானால் ராஜ்யம் குறித்த வாக்குத்தத்தம் இப்படி நிறைவேறும். 3 வருடங்களாக அவர்கள் மாய்மாலத்தை தான் பின்தொடர்ந்திருக்கின்றார்களா? அவர்கள் கர்த்தரை சந்தேகிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் குழம்பி போய் இருந்தார்கள். ஆகவே காரியத்தை சரியாக அவர்கள் புரிந்து கொண்டார்களானால் அவர்கள் கலக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்பதையும், உண்மையில் அவருடைய நன்மைக்காகவும் அவர்களுடைய அனுகூலத்திற்காகவும் தாம் கடந்து போக வேண்டியுள்ளது என்பதையும் நமது கர்த்தர் அவர்களுக்கு விவரித்தார். தாம் போகவில்லை எனில் பிதா அவர்களை ஆவியில் ஜெனிப்பிப்பதும் அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கீகரிப்பதும் கூடாததாய் இருக்கும். இவைகள் கூடாது என்றால் அவர்கள் மனிதர்களை விட மேலானவர்கள் ஆகுவதும், ஆவிக்குரிய ஜீவிகள் அல்லது திவ்ய சுபாவத்தையும் அதனோடு கூட அதன் மகிமைகளிலும் கணங்களிலும் பங்காளிகள் ஆகுவதும் கூடாததாக இருக்கும். நமது கர்த்தர் பிதாவினிடத்திற்கு போகவில்லை எனில் அவர்களால் மனிதர்களுக்குரிய திரும்ப கொடுத்தலை கூட அடைய முடியாது. காரணம், சபைக்கும் உலகத்திற்குமான ரட்சிப்பின் முழு வேலையும் நமது கர்த்தர் நீதியின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதை சார்ந்துள்ளது. அடுத்த நாள் ஆதாமின் சந்ததி மேல் காணப்பட்ட ஆதாமின் பாவத்திற்காக கர்த்தர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக மரித்தார் மற்றும் 3ஆம் நாளில் பிதா தம்முடைய சொந்த வல்லமையினால் அவரை உயிர்த்தெழுப்பினார். நம்முடைய சார்பில் நிகழ்த்திய இந்த மாபெரும் நிகழ்வில் மிக முக்கியமான வேலை ஒன்று நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தெய்வீக ஏற்பாட்டின் கீழ் இந்த வேலையின் பலனானது முதலில் நமது கர்த்தர் பரத்திற்கு ஏறி பிதாவின் முன்னிலையில் தோன்றி தம்முடைய ஜனங்களின் சார்பாக தம்முடைய பலியின் புண்ணியத்தை ஒப்படைப்பது வரையிலும் சபைக்கும் மற்றும் உலகத்திற்கும் வர முடியாது. இயேசு ஒரு ஆவிக்குரிய ஜீவியாக இந்த யுகம் முழுவதும் அவருடைய பின்னடியார்களுடன் கூடவே காணப்பட்டிருந்தால் ஒருவரும் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புத்திர சுவிகாரம் அடைவதற்கு முன்னதாக, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக கிறிஸ்து பரத்திற்கு ஏறி தம்முடைய பலியின் புண்ணியத்தை ஒப்படைப்பது அவசியமாய் இருந்தது. பெந்தெகொஸ்தே அன்று அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது அவர்கள், இதுவே தீர்க்கதரிசியாகிய யோயேலினால் உரைக்கப்பட்டது, அதாவது தீர்க்கதரிசியாகிய யோயேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது என்று கூறினார்களே ஒழிய இவரை பற்றியே தீர்க்கதரிசியாகிய யோயேலினால் உரைக்கப்பட்டது என்று கூறவில்லை. இதை அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று அழைத்தனர். ஒரு நபரினால் ஞானஸ்நானம் என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒரு கருத்தாக உள்ளது. பரிசுத்த ஆவி எனும் நபர் ஒரு விசுவாசியுடைய இருதயத்திலும் தனிப்பட்ட விதத்தில் தங்குகின்றார் என்பதும் சரியான கருத்தல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியை நாம் தனிநபராக பிதா மற்றும் குமாரனிடமிருந்து தனிநபராக பேசுவதில்லை. பரிசுத்த ஆவியானது வேத வாக்கியங்களில் தேவனுடைய ஆவியாக, தேவனுக்குரிய ஆவியாகிய தேவனிடமிருந்து வருவதாகவும், கிறிஸ்துவிடமிருந்து வரும் கிறிஸ்துவின் ஆவியாகவும், அனைத்து இடங்களிலும் ஊடுருவக்கூடியதும், எந்த இடத்திலும் எத்தனை இடங்களிலும் எந்த நேரத்திலும் எவ்விதமான வேலையையும் செய்யக்கூடிய ஒரு ஆவி அல்லது செல்வாக்கு அல்லது வல்லமை என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த உண்மையான கருத்தானது வேத வாக்கியங்கள் அங்கீகரிக்காததும் அர்த்தமற்றதுமான கருத்துக்களை காட்டிலும் எத்துணை திருப்தி அளிக்கின்றதாய் இருக்கின்றது. யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆங்கிலத்தில் இடம்பெறும் ஹிம், அவரை என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையானது இட்
அதை என்று மொழிபெயர்க்கப்படலாம். அதாவது, அதை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். எனினும் அவரை என்ற வார்த்தை இடம்பெறுவதற்கும் நாம் மறுப்பு தெரிவிப்பதில்லை. காரணம், இந்த பரிசுத்த ஆவி அல்லது செல்வாக்கானது பிதாவிடமிருந்தே வருகின்றது. இது போலவே 8ஆம் வசனத்தில் இடம்பெறும் அவர் என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையானது இட், அது என்று மொழிபெயர்க்கப்படலாம். சப்ஹெட்டிங்: உலகத்தின் ஆவி அல்ல. பரிசுத்த ஆவியின் செயல்பாடு குறித்த பல்வேறு தவறான கருத்துக்களில் ஒன்று, அந்த பரிசுத்த ஆவி என்னும் நபர் பாவத்தில் இருக்கும் ஜனங்களை நம்ப வைப்பதிலும் அவர்களை நீதி நிலத்திற்கு மாற்றுவதிலும் இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் இங்குமங்குமாக செல்லும் வேளையில் காணப்படுகின்றார் என்பதே ஆகும். இதையும் தாண்டி சிலர் நம்மிடம் தெரிவிப்பது என்னவெனில், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அற்புதகரமான விதத்தில் பாவியின் மேல் செயல்படாதது வரையிலும் எவனும் மனமாற்றம் அடையான் என்பதாகும். இவைகள் உண்மை என்றால், உலகம் இன்று மனமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு தேவனே பொறுப்பாளியாக இருப்பார். காரணம், பரிசுத்த ஆவியானது மனமாற்றுவதும் கண்டித்து திருத்துவதுமாகிய அதன் பாகத்தை செய்ய தவறிவிட்டதாக இருக்கும். ஆனால் இவை அனைத்தும் கடுமையான தப்பறைகள் ஆகும். பரிசுத்த ஆவி உலகத்தாருடைய இருதயங்களில் செயல்படுவதில்லை. மாறாக, நமது கர்த்தர் கூறுகின்றபடி அந்த பரிசுத்த ஆவியானது, பிதாவின் ஆவியானது, குமாரனுடைய ஆவியானது, சத்தியத்தின் ஆவியானது, தெளிந்த புத்தியின் ஆவியானது, கர்த்தருடைய பரிசுத்தத்தின் ஆவியானது அவருடைய சீசர்களாகிய உங்களிடத்திலே காணப்படும். பரிசுத்த ஆவியினுடைய இந்த தன்மைகள் எதுவும் பாவமுள்ள உலகத்தாரிடம் காணப்படுவதில்லை. பரிசுத்த ஆவியின் இத்தன்மைகளானது கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே உரியதாகும் மற்றும் இவர்களுக்கே திட்டமிடப்பட்டுள்ளது. தேவனுக்கென்று தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தவர்களுடைய இருதயங்களில் தேவனுடைய வல்லமையானது செயல்பட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை சுத்திகரித்து, அவர்களை உலகத்தின் ஆவியிடமிருந்து பிரித்து அவர்களை தெய்வீக ஊழியங்களில் பயன்படுத்துகின்றது. உலகத்தின் ஆவி என்பது பாவம் மற்றும் சுயநலத்தின் ஆவியாக இருக்கின்றது. கர்த்தருடைய ஆவி என்பது தெய்வீக சித்தத்திற்கு என அர்ப்பணம் பண்ணும் ஆவியாகவும் பரிசுத்தத்தின் ஆவியாகவும் இருக்கின்றது. சப்ஹெட்டிங்: அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்மிடத்தில் இருக்கும் பரிசுத்த ஆவியானது எப்படி உலகத்தை கண்டித்து உணர்த்தும்? உலகத்தை கண்டித்து உணர்த்தத்தக்கதாக சபை, அதாவது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு வெளிச்சமூட்டப்பட்ட அனைவரும் மனுஷர்கள் முன்பு தங்களது வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது நமது பதிலாகும். சபையினுடைய பரிசுத்தமே உலகத்தை கண்டித்து உணர்த்துகின்றதாய் இருக்கும். கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய ஜனங்களிலுள்ள அவருடைய பண்புகளும் பாவத்தில் ஜீவிப்பவர்களை கண்டித்து உணர்த்துகின்றதாய் இருக்கும். நம்முடைய கர்த்தருடைய விஷயத்திலும் இப்படியாகவே இருந்தது. நமது கர்த்தருடைய ஞானஸ்தானத்தின் போது பிதாவின் ஆவி அவருக்கு அளிக்கப்பட்டது. அவர் மேல் பரிசுத்த ஆவியானது இறங்கி தங்கினதை யோவான் சாட்சி கொடுக்கின்றார். அவர் பிதாவின் ஆவியை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார். காரணம், அவர் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் பூரணமானவராய் இருந்தபடியினால் அவர் பரிசுத்த ஆவியை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடிந்தது. விழுகையின் காரணமாக பூரணமில்லாமல் குறைபாடுடன் காணப்படும் நாம் நம்முடைய குறைபாடுகளின் காரணமாக குறிப்பிட்ட அளவிலேயே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் அதிகமாய் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவது ஒவ்வொருவருக்கும் உரிய சாக்கியமாக இருக்கின்றபடியால் தேவனுக்கு நன்றி. மனுஷர் முன்பு கர்த்தரினால் பிரகாசிக்கப்பட்ட அவருடைய ஒளியானது மாபெரும் ஒளியாக இருந்தது. அதற்கு ஒப்பிடுகையில் நம்முடைய ஒளிகளானது மங்களாகத்தான் காணப்படுகின்றது. எனினும் நமது கர்த்தருடைய உதாரணத்தை பின்பற்றுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் மற்றும் அதிகமாக சத்தியத்தின் ஆவியினால் சத்தியத்தின் ஒளியினால் நிரப்பப்பட வேண்டும் மற்றும் நம்முடைய செல்வாக்கின் கீழ் வருகின்றவர்கள் அனைவர் மீதும் ஞானத்துடன் அவ்வொளியை பிரகாசிக்க பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனங்கள் 8 முதல் 11 தெரிவிக்கப்பட்டுள்ள பிரகாரம் 3 விதமான பலன்கள் காணப்படும்.
ஒன்று, அது பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தும். அதாவது உலகத்திற்கு அதன் பாவ நிலையை குறித்து உணர்த்தும். பாவத்தினுடைய மிகுதியான பாவத்தன்மையை அதிகமாய் உலகத்திற்கு காண்பிக்கும். நேர்மைக்கும் நேர்மையின்மைக்கும், உண்மைக்கும் போலித்தனத்திற்கும், நீதிக்கும் பாவத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு உலகத்திலுள்ள அநேகர் தேவனுடைய சாயலை மிகவும் இழந்துள்ளனர் மற்றும் மனசாட்சியையும் மிகவும் இழந்துள்ளனர். உலகமானது அதனை கொண்டே அதனை நியாயந்திருக்கின்ற பழக்கத்தை கொண்டிருக்கின்றதா இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்துவிலும் அவருடைய சபையிலும் இன்று உலகத்திற்கென தேவன் புதிய கொள்கையை அல்லது நியமத்தை அல்லது அளவுகோலை நிறுவியுள்ளார். நீதி மற்றும் அன்பு தொடர்புடைய தேவனுடைய வார்த்தைகளாகிய மகிமையான நியமத்தை அல்லது அளவுகோலை அல்லது கொள்கையை சபையானது அதன் வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, அதன் கிரியைகளினாலும் உயர்த்தி பிடிக்க வேண்டும். 2. பாவம் விஷயத்தில் உலகமானது குற்றவாளி என தீர்க்கப்படுவது மாத்திரம் போதுமானதாகாது. உலகம் பாவத்திற்கு எதிரான நீதியை குறித்து கொஞ்சம் புரிந்து கொள்வதும் அவசியமாகும். ஓரளவுக்கு நீதியை நிறைவேற்றுவது கூடுகிற காரியம் என்றும், நீதியை நிறைவேற்றுவதில் ஏற்படும் சிரமம் என்பது விழுந்து போன சுபாவத்தினாலேயே என்றும் உலகம் புரிந்து கொள்வது அவசியமாகும். நீதிதான் சரியான கொள்கை என்றும், நீதியை மாத்திரமே தேவன் அங்கீகரிப்பார் என்றும், தேவனுடைய அருமையான திட்டத்தில் நீதியாய் நடப்பவர்களுக்கு மாத்திரமே நித்திய ஜீவன் அருளப்படுவதற்கு அவர் ஏற்பாடு பண்ணியுள்ளார் என்றும் உலகமானது நம்ப வைக்கப்பட வேண்டும். இது தொடர்புடைய விஷயத்தில் போதிப்பவர்களாகிய ஆவியில் வெளிச்சமூட்டுபவர்கள் என்பவர்கள் ஒருவனும் தன்னுடைய சொந்த நீதியின் கிரியைகளினால் பிதாவுக்கு இசைவாய் வர முடியாது என்றும், கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியம் அருளுகின்ற பாவங்களுக்கான மன்னிப்பும் பாவங்கள் மூடப்படுதலும் அவசியம் என்றும் தெளிவுபடுத்தி கூற வேண்டும். 3. கர்த்தருடைய ஜனங்களின் செய்திக்கும் வெளிச்சத்திற்கும் தொடர்புக்குள் வரும் அயலார்களை கர்த்தருடைய ஜனங்களிடத்தில் இருக்கும் கர்த்தருடைய ஆவியானது தற்கால ஜீவியத்துடன் அனைத்தும் முடிவடைவதில்லை என்றும், முழு மனக்குலத்திற்குமான ஒரு நியாயத்தீர்ப்பு, ஒரு பரீட்சையானது தேவனுடைய ஏற்பாட்டில் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது என்றும் நம்ப வைத்திடும். இந்த செய்தியை கேட்கின்ற எவனும் இதிலுள்ள நியாயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். மேலும் இப்படி ஒப்புக்கொள்வது என்பது நித்திய ஜீவனை வாஞ்சிப்பவர்கள் அனைவரின் சந்தோஷத்திற்கும் நம்பிக்கைக்கும் அடித்தளமாய் இருக்கும். இப்படியான நம்பிக்கைகளால் சரியாகவும் ஆழமாகவும் செயல்படுத்தப்படுபவர்கள் தாங்களும் சபையுடன் கூட தங்களுடைய நியாய தீர்ப்பையும் பரீட்சைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தரை நாடி தேடி தற்காலத்தில் உள்ள கிருபைக்கான பல்வேறு வழியை தேடுகின்றவர்களாகவும் காணப்படுவார்கள். ஆனால் இப்படியான நம்பிக்கையினால் தாக்கம் அடையாதவர்கள் சபை மூலம் அறிவுறுத்தப்பட வேண்டும். அதாவது எந்த அளவுக்கு அவர்கள் ஒளியை அல்லது அறிவை பெற்றிருக்கின்றார்களோ அவ்வளவாய் அவர்களுக்கு பொறுப்பு உள்ளது என்று அறிவுறுத்தப்பட வேண்டும். தேவனுடைய திட்டத்தில் கர்த்தரிடத்திலான உண்மைக்கு ஏற்ப பரீட்சிக்கப்பட்டு நியாயந்தீர்க்கப்படத்தக்கதாக அனைவருக்கும் முழுமையான வாய்ப்பு அளிக்கப்படும் விதத்தில் உலகத்திற்கு எதிர்காலத்தில் ஒரு நியாயத்தீர்ப்பின் நாளை தேவன் ஏற்பாடு பண்ணியுள்ளார். தற்காலத்தில் உள்ள உலகத்தாரின் நடக்கையானது எதிர்காலத்தில் உள்ள அவர்களுக்கான நியாயத்தீர்ப்பு அல்லது பரீட்சையுடன் தொடர்பு பெற்றிருக்கின்றது. தற்காலத்தில் உலகத்தார் எந்த அளவுக்கு தங்களுடைய மனசாட்சிக்கு கீழ்ப்படிய தவறி சத்தியத்தின் வழிநடத்துதலை பின்பற்றுவதற்கு தவறுகின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் எதிர்காலத்தில் ஜெயம் கொள்வதற்கு சிரமம் உண்டு மற்றும் அடிகளும் அடிக்கப்படுவார்கள். மேலும் அவர்கள் எந்த அளவுக்கு தற்காலத்திலேயே நீதிக்கு ஏற்ப வாழ்வதற்கு நாடுகின்றார்களோ அவ்வளவாய் அவர்கள் நியாயத்தீர்ப்பின் நாளில் தங்களுக்கு உதவிடும் வண்ணமாக தங்களுக்கென ஒரு ஆசீர்வாதத்தை சேர்க்கின்றவர்களாய் இருப்பார்கள். சப்ஹெட்டிங்: ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. கிறிஸ்துவையும் பாவத்திற்கான அவருடைய கிருபாதார பலியையும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாததினாலேயே உலகத்தார் இன்னமும் பாவிகளுடைய தன்மையிலேயே கோபாக்கினையின் பிள்ளைகளாக தொடர்ந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்பதை சபையிலுள்ள சத்தியத்தின் பரிசுத்த ஆவியானது உலகத்தாருக்கு அறிய செய்திடும். இயேசு தம்முடைய பலியை பிதாவிடம் ஒப்படைத்த போது நமது கர்த்தர் இயேசுவால் பெற்றுத்தரப்பட்ட நீதி ஒன்று, அதாவது தரிப்பிக்கப்படும் நீதி ஒன்று உள்ளது என்று
உலகத்தாருக்கு சபையினிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானது அறிய செய்திடும். தற்காலத்தின் ஏற்பாடுகள் அல்லது ஒழுங்குகள் தொடராது என்றும், நம்முடைய கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது புதிய ஒழுங்குகள் அல்லது ஏற்பாடுகள் கொண்டு வரப்படும். காரணம், கர்த்தர் உலகத்தை ஏற்கனவே மீட்டுக் கொண்டதன் வாயிலாக தீமையின் தற்போதைய ஏற்பாட்டிற்கு அதிபதியாக இருக்கும் சாத்தானை புறம்பாக்கி போடுவதற்குரிய உரிமையை சுதந்திரித்துள்ளார் என்றும் சபையினிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானது உலகத்திற்கு அறிவுறுத்தும். சப்ஹெட்டிங்: அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நமது கர்த்தர் தம்முடைய பின்னடியார்களுடன் கூட காணப்பட்ட சமயத்தை காட்டிலும் அவர் பரத்திற்கு ஏறி போன பிற்பாடே இன்னும் அதிகமான அறிவுரைகளை கொடுத்து தம்முடைய பின்னடியார்களை ஆயத்தப்படுத்தினார். இதற்கு காரணம், பரத்திலிருந்து ஆவி வருவது வரையிலும் அவர்கள் ஆயத்தமற்றே காணப்பட்டார்கள் என்பதே ஆகும். அதுவரையிலும் அவர்கள் சுபாவத்தின்படியான மனிதனை போன்றே காணப்பட்டனர். மேலும் அப்போஸ்தலர் சுட்டிக்காட்டினது போன்று ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்கள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். 1 கொரிந்தியர் 2:14. இதன் காரணமாகவே பிற்காலங்களில் ஆவிக்குரிய விஷயம் தொடர்புடைய ஆழமான போதனைகளை சில அப்போஸ்தலர்கள் கொடுத்தது போன்று இயேசு, அதாவது சீசர்கள், பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன் கொடுக்கவில்லை என்று பார்க்கின்றோம். இப்படியாக ஆழமான போதனைகளை இயேசு கொடுக்காதது அவருடைய சார்பிலான இயலாமையாக இராமல், மாறாக அந்த சத்தியங்கள் அப்பொழுது அவருடைய சீசர்களுக்கு ஏற்ற கால உணவாயிராமல் அவர்களை திணறச் செய்து அவர்களை பாதித்திருக்கும் என்பதினாலேயே ஆகும். ஆகவேதான் நம்முடைய கர்த்தருடைய போதனைகளில் உள்ள ஆழமான விஷயங்கள் உவமை பாணியில் முன்வைக்கப்பட்டது. இப்படி உவமை பாணியில் முன்வைக்கப்பட்டதன் காரணமாக அது சீசர்களுக்கு அச்சமயத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்தாது மற்றும் பிற்பாடு அதன் காரியங்களை உணர்ந்து புரிந்து கொள்ளப்பட முடியும். ஆகவேதான் அவர் பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை, உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். யோவான் 3:12. சத்தியத்தின் ஆவி வரும்போது அது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும். எனினும் அது ஒரு கால்வாயாக மாத்திரமே இருக்குமே ஒழிய அதிகாரி போன்று இருப்பதில்லை. காரணம், அது உங்களுக்கு தெய்வீக திட்டத்தினுடைய பல்வேறு அம்சங்களை தெரியப்படுத்தும். அதாவது, உங்களுக்கு இன்னமும் வெளிப்படுத்தப்படாதவைகள் ஏற்ற வேளையில் வசனத்தின் வாயிலாகவும் பரிசுத்த ஆவியினுடைய செல்வாக்கின் வாயிலாகவும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படும். இந்த பரிசுத்த ஆவியின் மூலம் நான் மகிமைப்படுத்தப்படுவேன். ஏனெனில் இந்த பரிசுத்த ஆவியானது உங்களுக்கு காண்பிப்பவைகள் என்னுடையவைகளாய் இருக்கின்றது. காரணம், பிதாவினுடையவைகள் அனைத்தும் என்னுடையவைகளாய் இருக்கின்றது. ஆகவேதான் நான் அவர் அல்லது அது என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் அல்லது அறிவிக்கும் என்று கூறினேன் என்ற விதத்தில் இயேசு கூறுகின்றார். 15. இவ்வசனத்தில் பிதாவுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை கவனியுங்கள். அனைத்தும் பிதாவினுடையவைகள். ஆனால் பிதா குமாரனை தம்முடன் உடன் சுதந்திரராக தம்முடைய உடன் பங்காளியாக ஆக்கியுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதுவும் சொந்தமென சொல்லப்படவில்லை. காரணம், பரிசுத்த ஆவி என்பது தொடர்பு வைத்துக் கொள்வதற்குரிய ஆசீர்வாதங்கள், அறிவுரைகள் வழங்கிடுவதற்குரிய தெய்வீக கால்வாயாக மாத்திரமே இருக்கின்றது. பரிசுத்த ஆவி ஒரு நபர் அல்ல, மாறாக சர்வ வல்லமையுள்ள தேவன் மற்றும் அவருடைய நித்திய குமாரனுடைய ஆவி அல்லது செல்வாக்கு அல்லது வல்லமையாக மாத்திரமே இருக்கின்றது. பரிசுத்த ஆவி பற்றின விரிவான விளக்கங்களுக்கு வேதாகம ஆராய்ச்சி பாடங்களின் 5ஆம் தொகுதியில் வால்யூம் 8ஆம் அத்தியாயத்தை பார்க்கவும். சப்ஹெட்டிங்: வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். நம்முடைய பாடத்தின் ஆதார வசனமானது அருமையானதாகவும் உதவிகரமானதாகவும் காணப்படுகின்றது. இடுக்கமான பாதையிலுள்ள கர்த்தருடைய ஜனங்களுக்கு தேற்றும் ஆவியாக, வழிகாட்டியாக, போதிப்பவராக, உதவியாளராக கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியானது பிதாவிடம் இருந்ததான அன்பளிப்பு என்று நமது கர்த்தர் விவரிக்கின்றார். இது பெந்தெகொஸ்தே ஆசீர்வாதம் குறித்த பதிவிலுள்ள
அப்போஸ்தலரின் வார்த்தைகளுக்கு இசைவாகவே இருக்கின்றது. இவ்விஷயம் குறித்து தெய்வீக வல்லமையின் வலது கரத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ள நமது கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியை அல்லது வல்லமையை பிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு பெந்தெகொஸ்தே நாளன்று தம்முடைய பின்னடியார்கள் மீது புளிய பண்ணினார் என்று அப்போஸ்தலர் பேதுரு விவரிக்கின்றார். இவைகள் அனைத்தும் பரிசுத்த ஆவி தொடர்புடைய சரியான கண்ணோட்டத்திற்கு பொருந்துகின்றது. ஆனால் பரிசுத்த ஆவி ஒரு நபர் எனும் தவறான கண்ணோட்டத்திற்கு மிகவும் பொருத்தமற்றதாய் இருக்கின்றது. எப்படி ஒரு நபரை பொழிய பண்ண முடியும்? அதிகாரத்தில் சரிசமமாய் இருக்கும் இருவரில் ஒருவர் மற்றொருவரை நோக்கி இவர்கள் இருவருக்கும் சரிசமமாக இருக்கும் மூன்றாவது ஒரு நபரை ஓர் அன்பளிப்பாக அல்லது வரமாக பொழிய பண்ணுவதற்கென ஜெபம் பண்ணிட முடியும். இந்த தப்பறைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது இதிலுள்ள முரண்பாடுகள் நமக்கு அருமையாய் வெளிப்படுகின்றது. ஆனால் நமது கர்த்தர் இயேசு நம் பொருட்டு பிதாவின் முன் தோன்றி நம் பொருட்டான அவருடைய பலியின் புண்ணியத்தை கிருபாசனம் மீது வைத்தவுடன் பிதா தம்முடைய பரிசுத்த ஆவியை, தம்முடைய பரிசுத்தமான செல்வாக்கை நம்மீது அனுப்பி நம்மை அவருடைய குடும்பத்திற்குள் தத்தெடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகள் என நடத்த பிரியப்பட்டதான உண்மையான கருத்து எத்துணை அருமையானதாய் இருக்கின்றது. பெந்தெகொஸ்தே நாளன்று வந்த ஆசீர்வாதங்கள் அன்று பெற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமல்லாமல் நிழலில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல முழு சபைக்கும் உரியது என்ற கருத்து எத்துணை அருமையானதாய் காணப்படுகின்றது. முற்காலங்களில் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டு விசேஷமான ஊழியத்திற்கென பிரித்து வைக்கப்படுகின்றனர். கிறிஸ்துவும் அவருடைய சபையும் மெல்கிசேதேக்கின் முறைமையின் கீழ் உண்மையான ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கின்றனர். மற்றும் இவருடைய ஊழியங்களின் கீழ் பூமியின் குடிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். நமது கர்த்தர் தலையாக இருக்கின்றார் மற்றும் நாம் அவருடைய அங்கங்களாக இருக்கின்றோம். கர்த்தரை ராஜாவாக ஆக்குவதற்கும் ஆயத்தப்படுத்துவதற்கும் மற்றும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவரை ஆசாரியர் ஆக்குவதற்கும் ஆயத்தப்படுத்துவதற்கும் என அவர் மீது பரிசுத்த ஆவி வருவதானது எண்ணெயினால் அபிஷேகத்தில் எனும் நிழலினால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஆகவேதான் அவருடைய அபிஷேகத்தை குறித்து அது ஆரோனின் தலையில் ஊற்றப்படுகிறதும் அவருடைய தாடியில் வழிந்தோடி அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதான தைலம் என தீர்க்கதரிசி கூறுகின்றார். இது நமது தலையாகிய கர்த்தர் இயேசுவின் ஞானஸ்நானத்தின் போது அவர் மீது பரிசுத்த ஆவி வந்ததையும் அவருடைய அங்கங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கென ஆயத்தத்துடன் காத்திருந்தவர்கள் அனைவர் மீதும் பெந்தெகொஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவி பொழியப்பட்டதையும் அது முதல் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள் மூலம் பொழியப்பட்டதையும் அது முதல் அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் மூலம் அவரை நம்பி அதே சரீரத்தின் அங்கத்திற்குள் வந்துள்ள நாமும் அதே அபிஷேகத்தை பெற்றுள்ளதையும் அடையாளப்படுத்துகின்றது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 1 யோவான் 2 அதிகாரம் 27 இந்த அபிஷேகித்தல் என்பது ஒரு நபரை குறிக்காமல் மாறாக செல்வாக்கையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கின்றது. நாம் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதும் பரிசுத்த ஆவியின் ஜெனிப்பித்தல் மூலமாக அவருடைய குடும்பத்திற்குள் தத்தெடுக்கப்படுவதுமாகிய ஸ்லாக்கியத்தின் மூலமாக எத்துணை திருப்தியும் எத்துணை ஆறுதலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கடந்து வந்துள்ளது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் பிதா மற்றும் குமாரனுடைய பரிசுத்தமான செல்வாக்கும் ஆசீர்வாதமும் நம்முடைய கணிப்புகளையும் நம்முடைய இருதயங்களையும் வழிநடத்தி வேத வாக்கியங்களை நமக்கு திறந்து காட்டி பூமியின் சகல குடிகளுக்குமான நமது பிதாவின் ரட்சிப்புக்கு அடுத்த மகிமையான திட்டத்தினுடைய ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளும் நிலைக்கு நம்மை கொண்டு வந்து நம்முடைய இருதயங்களை கொழுந்துவிட்டு எரிய செய்கின்றது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிலைத்திருப்பது என்பது தற்காலிகமானதல்ல. ஒரு நாளுக்கு, ஒரு மாதத்திற்கு, ஒரு வருடத்திற்கு நிலைத்திருக்கக்கூடியதாய் அல்லாமல் யுகத்தின் முடிவு வரையிலும் காணப்படும். இப்படியாக இருப்பதின் நிமித்தம் நாம் எத்துணை மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் அனுபவிக்கும் போதனைகளும் அல்லது அறிவுரைகளும் மற்றும் வழிநடத்தல்களும் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கின்றது. நமது கர்த்தர் சொன்னது போல உண்மையில் பரிசுத்த ஆவியானது நமக்கு வரப்போகும் காரியங்களை காட்டி நடந்து முடிந்தவைகளை நமக்கு விவரிக்கின்றதாய் காணப்படும். நம்முடைய எத்தனை ஆசீர்வாதங்கள் வரப்போகின்ற காரியங்களின் உணர்ந்து கொள்ளுதலாய் காணப்படுகின்றது. அதாவது 1000 வருட ராஜ்யம் பூமியின் குடும்பங்களை சீர்பொருந்தி தூக்கிவிட்டு பலப்படுத்துவதற்குரிய காலங்களாகிய
வரப்போகின்ற காரியங்களை பற்றி உணர்ந்து கொள்ளுதலாய் காணப்படுகின்றது. ஆமேன்.